நேற்று நடந்திருக்குது. போதை தலைக்கேறி பீகார் மாநிலத்தை சேர்ந்த அவர் எந்த மாநிலமா இருந்தாருன்னா அவரும் ஒரு உயிர் தான். எந்த மாநிலமா இருந்தா அவரும் ஒரு உயிர். தமிழகத்தை நம்பி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லுகிற இந்த தமிழகத்தை நம்பி வந்த ஒரு குடும்பம், ஒரு கை குழந்தையோடு வந்த ஒரு குடும்பத்தை இன்றைக்கு போதை பழக்கத்தால் போதையில் அடிமையாகி அந்த கணவரை கொண்டிருக்கிறது. பிறகு அவருடைய மனைவியை கற்பழித்திருக்கிறது. கற்பழிக்கும் போது அந்த குழந்தை அழல் சத்தத்தை கேட்டு 2 வயது குழந்தையை செவுத்தில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு முகத்தை சிதைத்து கோணிப்பையில வைத்து அந்த கொலையை மறைத்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை. ஆனால் இதை யாராவது எங்கேயாவது எந்த ஊடகங்களாவது விவாதம் நடத்திருக்கிறாங்களா? விவாதம் நடந்ததா? அதை விட்டு விஜய் எங்க போவாரா, காங்கிரஸ் எங்க வருவாரா, இதுவா முக்கியம்? அவர் எங்க போனா இவர் எங்க போனா பண்ணுங்க விவாதம். ஆனால் நேற்று நடந்தது என்ன? ஒரு குடும்பமே ஒரு போதையால் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு இந்த ஊடகம் தயாராக இல்லை. ஆக சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து விட்டது என்று கூட சொல்ல மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு இந்த அரசின் கையிலே இல்லை. காவல்துறை என்று ஒன்று இல்லை. ஆக இதை இனியும் இந்த அரசை தொடரவிட்டால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும்.